تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. உண்மையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நேசிக்கின்ற, அவன் விரும்புகின்ற, அவன் நலவை நாடுகின்ற அடியார்களுக்கு நல்ல விடயங்களில் ஈடுபடக்கூடிய, நல்ல விடயங்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய, நல்ல விடயங்களில் பங்கேற்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை, பாக்கியத்தினை கொடுக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அமைவது, கிடைப்பது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய விருப்பம் யார் மீது இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நல்ல விடயங்களில் பங்கேற்கின்ற, நல்ல விடயங்களை செய்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதனால்தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விடயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்கள், தவறுகள், பிழைகள் என்று நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. எங்களோட சுயமான விருப்பத்தால எங்களுக்கு நல்ல விடயங்களில் ஈடுபடவும் முடியாது, பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் முடியாது. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. எங்களுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை தருவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க யாரும் கேட்டு இந்த உலகத்துக்கு வரல. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. தாயுடைய வயிற்றிலிருந்து எங்களை எங்களுடைய ரப்பு தான் வெளியாக்கினார். அந்த ரப்பு தான் எங்களுக்கு இந்த பூமிக்கு மேல பிறப்பதற்கான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தந்தார். அவன்தான் இந்த உடலை எங்களுக்கு தந்தவர், அவன்தான் எங்களுக்கு பார்வையை தந்தவர். அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு கேட்குகின்ற கேள்விக்குள்ளனை தந்தவர். அவன்தான் எங்களை நடக்குகின்ற சக்தி உள்ளவனாக ஆக்கியவர். அவன்தான் எங்களுடைய கைகளுக்கு உரிய இந்த சக்தியை தந்தவர். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உயிர்னா என்னன்னு கேட்கிறாங்க. உயிர்னு சொல்றது அல்லாஹ்வுடைய ஓர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி எங்களுக்கு பார்வை கிடைச்சிச்சோ அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பார்வை போயிடும், உலகம் பொட்டேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டா கேட்கின்ற செவிப்புடன் இல்லா போயிடும், செவிடுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் எங்களுக்கு கைகளால் அசைக்குகின்ற ஆற்றலை தந்திருக்கிறான். அவன் இந்த கைகளுக்கு அசையாதன்னு சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டா இந்த கைகள் சுத்தியாக மாறிவிடும். கால்களால நடக்கிறோம், இந்த கால்களுக்கு நடக்குகின்ற சக்தியை தந்தது அல்லாஹ். அந்த சக்தி அல்லாஹ்வால தரப்பட்டது, அல்லாஹ்வோட ஓர்டர். நாங்க இப்ப நடக்கிறோம், அல்லாஹ் அந்த சக்தி எடுத்துட்டா நாங்க முடமாகிறோம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பார்க்கிறதும் ஊமையாக இருக்கிறதும், செவிடாக இருக்கிறதும், முடமாக இருக்கிறதும், சக்தியாக இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்க இப்ப யோசிப்போம், அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்துகளுக்கு நாங்க எந்த அளவுக்கு நன்றி செலுத்திருக்கோம். அல்லாஹ் தந்த பார்வைக்காக, அல்லாஹ் தந்த கேள்விக்காக, அல்லாஹ் தந்த சிந்தனா சக்திக்காக,
அல்லாஹ் தந்த ஆற்றல்களுக்காக, அல்லாஹ் தந்த திறமைகளுக்காக, அல்லாஹ் தருகின்ற வெற்றிகளுக்காக, அல்லாஹ் தருகின்ற லாபங்களுக்காக, அல்லாஹ் நான் தந்தார் என்று ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் எந்த தூரம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னால் அல்லாஹ் அதை பாதுகாப்பான், அல்லாஹ் அதிகரித்து தருவான். وَمَن يُبَدِّلْ نِعْمَةَ اللَّهِ مِن بَعْدِ مَا جَاءَهُ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. அல்லாஹ் ஒரு அருளை, பாக்கியத்தை, ரஹ்மத்தை அல்லாஹ் தந்தத்துக்கு பிறகு அடியான் அதை புறக்கணிப்பானாக இருந்தார். அந்த நிஅமத்தை நிஅமத்தாக எடுத்துக்கொள்ளலாம். இது அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று நினைக்காட்டு அல்லாஹ் சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? ஒன்று, அல்லாஹ் தந்த பாக்கியத்தை பறிப்பான், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இழக்க செய்வான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த பூமிக்கு மேல அனுபவிக்கிற அத்துணையும் இந்த அளவுக்கு நீங்க உலகத்துல உங்களுக்கு அல்லாஹ்வால தரப்பட்ட அருள்களை, பாக்கியங்களை, நிஅமத்துக்களை கணக்கெடுப்பீர்களாக இருந்தால், எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால், அது உங்களால எண்ணி பார்க்க முடியாது, உங்களால கணக்கெடுத்து முடிக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். நிம்மதியாக வெளிவாசலுக்கு போறோம், அல்லாஹ் தந்தது. நிம்மதியாக தூங்குறோம், அல்லாஹ் தந்தது. நாங்க எங்கட கையால எடுத்து வாயில போடுகின்ற உணவு எங்களுடைய தொண்டைக்குழிக்கு கீழால இறங்குது, அது அல்லாஹ் தந்த பாக்கியம், அல்லாஹ் தந்த பாக்கியம். மூச்சை எடுக்கிறோம், அல்லாஹ் தாரான், மூச்சை விடுறோம், அல்லாஹ் தாரான். ரப்புடைய ஏற்பாட்டினால நாங்க மூச்சை எடுக்கிறோம், மூச்சை விடுறோம். ரப்புடைய ஏற்பாட்டால நாங்க பேசுறோம், எங்கட பேசுற சவுண்ட் வெளியே வருகிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகம் எல்லாத்தையும் நினைவு கூறுது, எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில நன்றி சொல்லுது. ஆனா ரப்பு இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறானே, இவ்வளவு அருள்களை தந்திருக்கிறானே, அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல அவன் படைச்ச படைப்பு தான் நாங்க அருவருக்குகின்ற நாய்கள், நாங்க சொல்வதற்கு கூட கூச்சப்படுகின்ற கேவலமான பிராணிகள். ஒருவரை அசிங்கப்படுத்துறதுக்கு சொல்றோம் கழுதன்றோம், பன்றின்றோம், குரங்குன்றோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதுவும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. அல்லாஹ் எங்களை அப்படி படைக்காம, எங்களை அப்படி படைக்காம ரப்பு அல்லாஹ் என்னையும் உங்களையும் மனிதனாக படைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அஹ்ஸனு தக்வீம், அழகாக படைச்சிருக்கிறார், அழகாக படைச்சிருக்கிறார். லகத் خلقنا الانسان في احسن تقويم. எனவே தாய்மார்களே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்றவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ் தந்தத்தை அல்லாஹ் தந்தான் என்று நினைக்கிறவர்களாக மாற வேண்டும். இது ஒன்றும் நான் எடுத்துக்கொண்டு வரவும் இல்லை, எடுத்துக்கொண்டு போறதும் இல்லை. ரூஹ் கலட்டப்பட்ட பார்வையும் கலட்டிடுவான், கேள்வியையும் கலட்டிடுவான், பேசுகின்ற சக்தியை கலட்டிடுவான், நடக்குகின்ற பிடிக்குகின்ற ஆற்றலையும் கலட்டிடுவான். லாபம் முடிஞ்சு, வெற்றி முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, அத்துணையும் அல்லாஹ் 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 அவன் தந்தது. சகோதரிகள், எனவே அடியார்களாகிய நானும் நீங்களும் அந்த அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். நபி அவங்க அடிக்கடி கேட்கிறோம், தந்த கால்கள் வீங்குகின்ற அளவு, கால்கள் வீங்குகின்ற அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய 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 நின்று தொழுவார்கள், சுஜூதில் அழுவார்கள், ருகூவில் அழுவார்கள், தன் நெத்தியை நிலத்திலே வைத்துக் கொண்டு விம்முவார்கள்.
சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு உண்டா, ஒரு தண்ணி கொதிக்கிற நேரம் எப்படி சவுண்ட் கேட்குமோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை சொல்லி சுஜூது செய்து விம்மி விம்மி அழுகின்ற சத்தம் அப்படி கேட்கும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க செலுத்துகின்ற நன்றி இருக்குதே, அதால பெருமைப்படுற அல்லாஹ் இருக்கிறானே, அதுவும் எங்களுக்குத்தான் தாய்மார்களை ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அந்த பிரயோசனத்தை, அடைய பயன்பாட்டை அடைய போறது நானும் நீங்களும் தான். எனவே முதலாவது இன்றைய நாள்ல இந்த சங்கையான ஷஅபானுடைய மாதத்துல, கண்ணியமான மாதத்துல, ஷஹ்ரி ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் ஏண்ட மாதம் என்று நபி அவங்க சொன்னாங்களே, அந்த கண்ணியமான மாதத்துல அல்லாஹ்வுடைய இல்லத்துல அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் முதலாவது நியத்து வைப்போம், மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும், எங்களோட ரூஹ் பிரியிற வரைக்கும், நாங்க கபூர்ல வைக்கப்படுற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக வாழ்வோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக வாழ்வோம். அல்லாஹ் தந்தத்தை நீதான் தந்தன்னு சொல்லுவோம். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காலம் கண்ணால பார்க்கிறோம், எவ்வளவு காலம் கண்ணால பார்க்கிறோம். எப்ப அல்லாஹ்ட்ட சொல்லிக்கிறோம், யா அல்லாஹ் நீதான் கண்ணை தந்தாயா அல்லாஹ், நீதான் பார்க்க வச்சுக்கிறாயா அல்லாஹ், நீ பார்க்க வைக்காட்டி எனக்கு என் சொந்த தாய என் தாயின்னு தெரியாதியா அல்லாஹ், எனக்கு வெள்ளை எது கருப்பு எது என்று தெரியாதியா அல்லாஹ், என் புள்ளன முகம் எனக்கு தெரியா போயிருக்கும், என் கணவனுடைய முகம் எனக்கு தெரியா போயிருக்கும், என் வாப்பையார் உப்பையார் என்று தெரியா போயிருக்கும். நான் உலகத்தில் எல்லாத்தையும் கனி கருப்பான ஒரு இருளாக மட்டும்தான் யாரா பார்த்திருப்பேன். ஆனா நீ தந்த ஒரு பார்வையால என் உண்மை யாருன்னு தெரியும், என் வாப்பா யாருன்னு தெரியும், முன்னுக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியும், இது நல்லதா கெட்டதான்னு விளங்குது, இது வெள்ளையா கருப்பான்னு விளங்குது, இது நெருப்பா அல்லது வேறொன்றா என்று விளங்குது, ஆழமா அகலமா விளங்குது. இந்த ரப்புட்ட சொல்லி, யா அல்லாஹ் இது நீ தந்தது யா அல்லாஹ், உன்னால தரப்பட்டது யா அல்லாஹ், நீ தராட்டி எனக்கு தெரியாது யா அல்லாஹ், நீ உனக்கே அனைத்து புகழும் சொல்லி, உனக்கே நன்றி கண்டு சொல்லி, உனக்கு விருப்பமாக நான் வாழ விரும்புகிறேன் சொல்லி எத்தனை முறை அல்லாஹ்ட்ட பேசியிருப்போம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திருப்போம். இந்த மாதிரி கேள்வி குரல்ல, பேச்சில, நடையில, உடையில, பாவனையில, வெற்றிகள்ல, நிம்மதிகள்ல, சந்தோஷங்கள்ல எல்லாத்தையும் நினைவு கூறுவோம். ரப்ப நினைவு கூறுவோம் இல்லை, எல்லாத்தையும் நினைக்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோம் இல்லை, எல்லாரையும் புகழ்றோம், அல்லாஹ்வை புகழ்றோம் இல்லை. எனவே முதலாவது நாம் இந்த நாடுல நினைச்சுக்கொள்ளணும், ஏற்ற ரப்பு அல்லாஹ், அவனை விரும்புகின்ற, அவனை நேசிக்குகின்ற, அவனுக்கு நன்றி சொல்லுகின்ற, அவன் விரும்புகின்ற மாதிரி நடக்குகின்ற, அவன் ஆசிக்கின்ற மாதிரி நடக்குகின்ற ஒரு நல்ல ஒரு அடியானாக இந்த பூமிக்கு மேலையா அல்லாஹ் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட முதலாவது சொல்லுவோம். தாய்மார்கள், இந்த எண்ணம் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு இந்த உலகத்துல மற்ற எல்லாத்தையும் சாதிக்கும், எல்லாத்தையும் சாதிக்கும். இந்த அமலையும் செய்ய, இந்த பாவத்தையும் விட, இந்த நல்ல காரியத்திலையும் ஈடுபடேன், எந்த தீயத்திலிருந்து வெளியே வரேன். எப்ப இந்த அல்லாஹ் எனக்கு தந்த அருள்களை, பாக்கியங்களை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும் நினைக்கணும். முதலாவது விஷயம். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய ரோஷத்தை, அல்லாஹ்வுடைய தண்டனைய, அல்லாஹ் வச்சிருக்கிற நரகத்தை, அல்லாஹ்வுடைய கபருடைய, அல்லாஹ் கபர்ல வச்சிருக்கக்கூடிய நொம்பலங்களை, சக்கராத்தில் இருக்கின்ற ஆபத்துக்களை ஒரு அடியான் விளங்கி அது உண்மை, அது ஹக்கு என்று ஈமான் கொண்டு, அது ஈமான் கொண்டு, சக்கராத்துடைய வேதனையை ஈமான் கொண்டு, சக்கராத்தில மலக்குகள் அடிக்கின்ற அடி உண்மை, பாவிகளுக்கு கொடுக்கின்ற நொம்பலம் உண்மை, கபர் ரெண்டு கைகளும் கோர்க்கப்பட்டா எப்படி ஒன்று சேருமோ அதை போல பாவிகளுக்கு கபர் நொறுக்கப்படும் என்றது உண்மை. இதை விசுவாசிக்கும்,
நீ நம்பணும். இந்த நம்பணும் மறுமையில எழுப்பப்படுவோம் என்றது உண்மை. சிராத்துல் முஸ்தகீம் உண்மை. மீசான்ல நன்மைகள் நிறுக்கப்படுறது உண்மை. கியாமத்துடைய நாள்ல பஹ்சுல் கியாமத்துடைய நாள்ல எழுப்பப்படுவோம் என்றது உண்மை. அங்க சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும் என்றது உண்மை. சொர்க்கம் விசாலமானது என்று உண்மை, நரகம் பயங்கரம் என்று உண்மை. இதை நம்பினா மட்டும்தான் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு பாவத்திலிருந்து வெளியே வரையும், தவறிலிருந்து வெளியே வரையும், குற்றங்களிலிருந்து வெளியே வரையும், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விடயங்கள் விட்டு வெளியே வரையும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா சுயான இரக்கமானவன், மிகவும் இரக்கமானவன், மிக கருணையாளன், மிகவும் அன்பாளன், மிகவும் நேசத்துக்குரியவன். அடியான் 100 கொலை செஞ்சிட்டு அல்லாஹ்ட்ட போயிட்டு கையேந்தினோனே அல்லாஹ் அடியானை கூப்பிட்டு மன்னிச்சவன். அடியானுடைய பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் அனானசமா வானத்தை முற்றளவு இருந்தும், ஜபதல் பஹர் கடலுடைய நுரையளவு இருந்தும் அல்லாஹ் மன்னிச்சவன். சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட வந்தா மட்டும்தான் எங்களுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அடியானாக, அல்லாஹ் நேசிக்குகின்ற ஒரு அடியானாக எங்களால வாழ ரெண்டும் வரும். அல்லாஹ்வுடைய அருள்களை, பாக்கியங்களை நினைச்சோனும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, கோபத்தை, ரோஷத்தை விளங்கணும், அதை பயப்படும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நாங்க இந்த ரமலானுடைய விடயங்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்தில் எந்த நாளும் வாழ வந்தவங்க இல்லை, இந்த நாளும் வாழ வந்தவங்க இல்லை. எங்களை சுவர்க்கம் கூப்பிட்டு கொண்டு இருக்குது. எங்களுக்காக சுவர்க்கத்தில் அல்லாஹ் எண்ணற்ற நியமத்துக்களை வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் இந்த பூமிக்கு மேல ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தான், ஆனா பாவம் செஞ்சான், தவறு செஞ்சான், குற்றம் செஞ்சான், பிழைகள் செஞ்சான், இதனால அல்லாஹ் அவனை நரகத்துல போடுறான். அல்லாஹ் நரகத்துல போடுறான். அல்லாஹ் நரகத்துல போட்ட ஒரு அடியார் மிக நீண்ட காலம் நரகத்தில் இருந்து செய்த தவறுகளுக்கெல்லாம் பாவம் செஞ்சதுக்கு பிறகு அந்த அடியான அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புற நேரத்துல அடியார் என்ன தெரியுமா சொல்லுவார்? தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி லகத் அஅதானி அல்லாஹு மா அஅதாஹு அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆஹரீன். யாரு கடைசியாக பாவம் செஞ்சதற்காக நரகத்தில் இருந்துட்டு கடைசியாக சுவர்க்கத்துக்கு வார அடியான அல்லாஹ் நரகத்தை விட்டு வெளியெடுத்தோடனே அவன் சொல்ற வார்த்தை தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி, நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ் நீயே தூய்மையானவன். லக்கது அஅதானி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? முழு உலகத்திலும் யாருக்கும் கொடுக்காத எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு தான் தந்திருக்கிறான்னு சொல்லுவான். அல்லாஹ் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் கண்ணு கட்டுகின்ற தூரத்துல அதோட ஒரு நல்ல காட்சியை காட்டுவான். காட்டினோனே இவன் சொல்லுவானாம், யாரோ அதுனி மின் ஹாதிஹி ஷஜரா ஃபலா அஸ்தலில்ல பிமின்ஹா வ அஷ்ரப மின் மாஇஹா. யா அல்லாஹ், அங்கதான் நல்ல சொர்க்கம் இருக்குது. யா அல்லாஹ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட என்ன நிழல்ல கொண்ட துடியா அல்லாஹ், அங்கிருக்கின்ற அந்த நிழலுக்கு கீழ் என்ன கொண்ட துடியா அல்லாஹ், அங்கிருக்கின்ற நீரை பருகிறதுக்குடியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவாரா, நீதானே வாப்பா சொன்னாய், உனக்குத்தான் எல்லாம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி. இப்ப சொல்லுவான், யா அல்லாஹ், இதுக்கு பிறகு கேட்க மாட்டேன். அல்லாஹ் என்ன கொண்ட துடியா, இதுக்கு பிறகு கேட்க மாட்டேன். அல்லாஹ் அங்க கொண்ட துடுவான். அங்க வைத்து சொல்லுவாரு, தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி லகத் அஅதானி அல்லாஹு மா அஅதாஹு அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆகிரீன். அங்கே சொல்லுவான், எனக்குத்தான் தந்திருக்குது, யாருக்கும் கொடுக்காத பாக்கியம், யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் எனக்குத்தான் தந்திருக்கு. இப்ப அல்லாஹ் கொஞ்ச நாள் அங்க வச்சுட்டு அதை விட கொஞ்சம் தூரத்துல
அதை விட ஒரு காட்சியை காட்டுவான். மறுவ சொல்லுவான், யாரம் அதினி யாரம் அதினி மின் ஹாதிஹி ஷஜரா ஃபலா அஸ்தலில்ல பிலில்லிஹா வ அஷ்ரப மின் மாஇஹா. யா அல்லாஹ் என்ன அங்க கொண்டு துடியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், நீ இதுக்கு பிறகு கேட்க மாட்டேன்னு சொன்னியே. இல்லையா அல்லாஹ், இதுக்கு பிறகு கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், என்ன அங்க கொண்டு துடு. இப்ப அல்லாஹ் மறுபடி கொண்டு துடுவான். இப்படி 4 முறை, 4வது முறை அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துடைய வாசல்ல கொண்டு துடுவான். இப்ப உள்ளுக்கு பாப்பான், சொர்க்கத்தை இப்பதான் சொர்க்கத்துக்கே போகலையா, இதுகளுக்கு சொர்க்கமே கிடைக்கலையா. இப்ப சொல்வாராம், யா ரப் அத்கில்னிஹா யா ரப் அத்கில்னிஹா. அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்குள்ள அனுப்பியா அல்லாஹ், யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே நீ இதுக்கு போற ஒன்றுமே வானாம், இதுக்கு பின்னால கேட்கவே மாட்டேன்னு சொன்னியே, மறுபடி வாக்கு மாறியே. யா அல்லாஹ் நீ பேசாத யா அல்லாஹ், என்ன அனுப்பு. உலகத்துல பாவம் செஞ்ச ஒரு பாவி ஈமானுக்காக மட்டும் லட்சம் வருஷம் நரகத்தில் இருந்த ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யா அல்லாஹ் நீ பேசாத, என்ன அனுப்பு. அல்லாஹ் அதுக்குள்ள அனுப்பின உடனே இப்ப அல்லாஹ் திருப்பி கேட்பானா, உனக்கு போதுமா, இது உனக்கு தந்திருக்கிறது போதுமா. இப்ப அவன் அல்லாஹ்ட்ட கேட்பானா, அத்தஸ்தஅஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன். நீ 7 வானம் பூமியை படைச்ச ரப்பு, நீ என்னோட நக்கல் அடிக்கிறியா, எனக்கு விளையாட்டு காட்டுறியா. அல்லாஹ் சொல்வானா, லா அஸ்தஹ்ஸிஉ மின்க லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வ அன ரப்புல் ஆலமீன். நான் இந்த உலகத்தாரின் இரட்சகனாக இருக்கிறேன், நான் உனக்கு நக்கல் அடிக்கல்ல, உனக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தை தாருன்னு சொல்லுவான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, கடைசியாக போறவருக்கே இப்படின்னா, கோடான கோடி வருஷம் நரகத்திலிருந்து போறவருக்கே இப்படின்னா, நாங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா, அல்லாஹ்வை திருப்திக்காக வாழ்ந்தா, அல்லாஹ் தான் எங்களோட இலக்குன்னு சொல்லி வாழ்ந்தா, அல்லாஹ் எப்படி எல்லாம் தருவான். கொஞ்சம் இந்த பூமிக்கு மேல கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனா ரப்ப திருப்திப்படுத்தினா சுவர்க்கத்துக்குள்ள போக கொள்ள அல்லாஹ் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், அரதீத்தும், போதுமா உங்களுக்கு, நீங்க பொருந்திக் கொண்டுட்டீங்களா. நீங்க உலகத்துல என்ன திருப்திப்படுத்தீங்க, எனக்காக குர்ஆன், எனக்காக zikr, எனக்காக இஸ்திக்ஃபார், எனக்காக தௌபா, எனக்காக சுஜூத், எனக்காக ருக்கு, எனக்காக நல்ல உறவு, எனக்காக நோன்பு, எனக்காக தராவி, எனக்காக கியாம், எனக்காக என்று வாழ்ந்த உங்களுக்கு நான் தந்திருக்கிறது போதுமா உங்களுக்கு. அடியான் சொல்வானா, மாலனா லா நர்தா யா ரப்பனா வலகத் அதைதனா மா லம் துஹ்தி அஹதன் மின் கல்கி. யா அல்லாஹ், இதுக்கங்கள் என்ன அல்லாஹ் இருக்குது, இதுக்கங்கள் என்ன இருக்குது, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத எல்லா பாக்கியத்தை தந்துட்டாயே. அல்லாஹ் சொல்வானா, அஃபலா உஅதீக அஃபலு மின் தாலிக். இதை விட நல்லது ஒன்று தரட்டும். மாணிக்கத்தை, மரகதத்தை, முத்த, பாலார, தேனார, நினைச்சதெல்லாம் நினைச்சதெல்லாம் கிடைச்சும், கேட்கிறதெல்லாம் கிடைச்சும். அவ்வளவு குடும்பத்துக்கு பின்னால் எங்களுக்கு என்ன தெரியும், சல்லி ட்ரில்லியன் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அங்க என்ன இருக்கு, வீடு வாசல், காணி பூமி, சொத்து சுகம், வாகனங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தெரியும். எல்லாம் கிடைச்சிட்டு, நினைச்சதெல்லாம் கிடைச்சிட்டு, உள்ளத்துல நினைச்சதெல்லாம் கிடைச்சாச்சு, கேட்கிறதெல்லாம் கிடைச்சாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்வானா, இதை விட நல்லது தரட்டும். ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக். இதை விட நல்லது என்னையெல்லாம் இருக்குது. அல்லாஹ் சொல்வானா, வஹில்ல அலைக்கும் ரில்வானி. ஏண்ட பொருத்தத்தான், ஏண்ட ரிலாவத்தான், இதுக்கு பின்னால நான் உங்களை கோவிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லிட்டு ரப்பு அல்லாஹ் சுவர்க்கத்தில் அடியானுக்கு முன்னால நிப்பான். அல்லாஹ்வுடைய அழக மாத்திரம் கண் சுமட்டாமல் 50,000 வருடங்கள், உலகத்துடைய கணக்கில் மறுமையின் கணக்கின் பிரகாரம் சுமார் 50,000 வருடங்கள் கண் சுமட்டாம அல்லாஹ்வுடைய அழக பார்ப்பான்.
அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாக்கியங்களை தாரத்துக்கு தான் உங்களை கூப்பிடுறது, பேசுறது. ரமலான் வருகிறதே தாய்மார்களே, இதுக்குத்தான், வேறொன்றும் இல்லை. பட்டம் பெறவல்ல, பாராட்டவல்ல, உலகத்தில் வேற எந்த ஒன்றுமல்ல. தாய்மார்களே, சகோதரர்களே, கண்ணை மூன்ற நேரம் சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு மூன்றதுக்கு, கண்ணை மூடக்குள்ள சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு கண்ணை மூன்றதுக்கு, நரகத்துடைய பயங்கரத்துக்கு வெளியே வாழ்ந்து. தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வாழ்ற காலம் சாதாரணமான காலம் அல்ல, சாதாரணமான காலம் அல்ல, பயங்கரமான காலம், சோதனையான காலம், பாவங்கள் கூவி அழைக்கின்ற காலம், நாட்புறத்திலும் பாவங்கள் எங்களை கட்டி போட்டிருக்கின்ற காலம், நன்மைகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலம், நாஸ்திக உலகத்தை ஆளுகின்ற காலம், ஈமானை பறிப்பதற்கான சாதனங்கள் தயாரிக்கப்படுகின்ற காலம், இஸ்லாம் வேஸ்ட் மக்கள் அல்லாஹ்வுக்கு தூரமாகின்ற காலம். நவுதுபில்லா, நவுதுபில்லா. ரப்பு அல்லாஹ் ஈமானோட எனக்கு உங்களுக்கு சுவர்க்கத்துடைய இன்பத்தை தாரத்துக்காக, சுவர்க்கத்துடைய சந்தோஷத்தை காட்டுறதுக்காக அல்லாஹ் கூவி அழைக்கின்ற ஒன்றுதான் இது. எனவே முதலாவது நாங்க நினைச்சோம், எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படி எல்லாம் வேணும், இப்படி எல்லாம் வேணும். நான் கண்மூடி என்ற ஜனாசா தூக்கப்பட்டா இந்த பூமி எனக்காக சாட்சி சொல்லணும். நீங்க இன்றைக்கு பள்ளிக்கு நடந்து வந்தீங்களே, பயான் கேட்கணும், நல்ல ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகணும். நீங்க நடந்து போயிடுவீங்க. கியாமத்துடைய நாள் இந்த நடந்து வந்த பூமி படைச்ச ரப்பிடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த தாய் உண்ட தீன கேட்கறதுக்காக எனக்கு மேல கால வச்சு நடந்து வந்தா. இந்த பூமி அல்லாஹ்ட்ட பேசும், இந்த மஸ்ஜித் பேசும். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, சங்கையான ரமலான் வருகிறது. சுவர்க்கத்தை ஆசை வச்சு ரமலான பயன்படுத்து, சுவர்க்கத்தை ஆசை வச்சு ரமலான பயன்படுத்து. நரகத்தை பயந்து பயந்து பயந்து, சக்கராத்தை பயந்து, கபுர பயந்து, கியாமத்துடைய நாள்ல கேள்வி கணக்கு ஹிசாப பயந்து படைச்ச ரப்பு அல்லாஹ்ட்ட போகணுமே, கேள்வி கணக்கு கேட்கப்படுமே. தௌபா இல்லாம மௌத் வந்துட்டா புடிஞ்சே, தௌபா இல்லாம ரூஹ் புடிஞ்சிட்டா இந்த வாழ்க்கை புடிஞ்சே. இந்த பயத்தோட அமல் செய்யணும் தாய்மார்களே, சொல்லுங்க. எனவே சங்கையான இந்த ரமலானுடைய மாதம் எங்களை நோக்கி வருகிறது. நாங்கள் ஒரு வருஷம் கேட்கிறோம், இந்த ரமலானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல. அல்லாஹ் அடியானுக்காக இந்த ஷஅபான்ல ரமலான ஜோடிக்கிறான், ரமலான ஜோடிக்கிறான், அலங்காரம் செய்கிறான். இன்றைக்கு திருமணத்துக்காக திருமண வீடுகள் அலங்கரிக்கப்படுகிறது. இருந்த கேட்டின கலட்டிட்டு புதிய கேட்டன் போடுறோம், வீட்டில் இருந்த டைல மாத்துறோம், வாஷ்ரூமை புதுசாக்குறோம், கிச்சனை புதுசாக்குறோம், புதிய பெட்ரூம் செட் கொண்டு போடுறோம், புதிய லைட் செட் போடுறோம், புதிய உடுப்பு வாங்குறோம், திருமணத்துக்கு போறதுக்கு வாரத்துக்கு ஏற்பாடு. தாய்மார்களே, சகோதரர்களே, இது வீட்டில் திருமணத்துக்கு செய்த ஏற்பாடு. ரமலான் வார் என்று சொல்லி அல்லாஹ் மலக்குகளுடைய ஒரு பெரும் கூட்டத்தை அனுப்பி அல்லாஹ் சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறார், சுவர்க்கத்தை ஜோடிக்கிறார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காக, எங்களுக்காக சுவர்க்கத்தை ஜோடிக்கிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்தை நானும் நீங்களும் அடையோம், அந்த சுவர்க்கத்தை நானும் நீங்களும் அடையோம். அல்லாஹ் இந்த ரமலான்ல மிச்சம் பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போறான், எக்கச்சக்கமான கிஃப்ட் கொடுக்க போறான் அல்லாஹ். என்ன கிஃப்ட்? ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்கின்ற கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கின்ற கிஃப்ட். அந்த அல்லாஹ்வுடைய அருளானதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்வை, அல்லாஹ்வுடைய அருளானதான் கேள்வி, அல்லாஹ்வுடைய அருளானதான் பேச்சு, அல்லாஹ்வுடைய அருளானதான் வெற்றி, அல்லாஹ்வுடைய அருளானதான் பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருளானதான் நிம்மதி, அல்லாஹ்வுடைய அருளானதான் சந்தோஷம்.
அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிட்டா மனுஷனுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அந்த அருளை அல்லாஹ் ரமலான்ல கிஃப்டாக தரப்போறான். அந்த அருளை அல்லாஹ் ரமலான்ல கிஃப்டாக தரப்போறான். உலகத்துல 1 கோடி சல்லி கிடைக்குதுண்டா அது விளங்குதுகளுக்கு. ஒரு மாடி வீடு கிஃப்டாக தரப்போறா விளங்குது. ஒரு மதியான ஒரு வாகனத்தோட கிஃப்டாக தரப்போறா விளங்குது. காசி பணம் சுட்டு சுகம் விளங்குது. சகோதரிகளே, இது எல்லாத்தையும் தருகின்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விளங்குதில்லை. அது விளங்குமாக இருந்தா அடியார்கள் போட்டி போடுவாங்க. இந்த ரமலான்ல அடியார்கள் அந்த அருளை பெறுறதுக்கு துனியாட எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. அது விளங்குமாக இருந்தா அது விளங்கணும் தாய்மார்களே. எனவே அல்லாஹ்வுடைய அருள் கிஃப்டாக தரப்பட போகுது. எல்லாருக்கும் தெரியும், பாவத்துடைய விளைவு எங்களுக்கு தெரியும். பாவத்தில விளைவு. பாவம் என்ன செய்யும்? பாவம் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய சோதனையை கொண்டு வரும், அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு வரும், அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரும். மழையை நிறுத்தும், வறட்சியை உண்டு பண்ணும், பொருளாதாரத்தில் அழிவைப்படுத்தும், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வுடைய சோதனை வெளிக்கிளம்பும், கடலும் கரையும் அடியானுக்கு எதிராக மாறும், இருக்கிற பொருளாதாரம் இழக்கப்படும், அடியான் பாவத்தால் பிச்சைக்காரனாவான், வயிற்றில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் போகும், மலட்டுத்தன்மை உருவாகும், பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகளாக மாறுவார்கள். பிள்ளைகள் பெற்றோரை பார்க்காமல் அனாதையாக பெற்றோர்களை தெருவில் விடுகின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள். உலகத்தில் என்னென்ன சோதனைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன துன்பங்கள், என்னென்ன ஆபத்துக்கள், என்னென்ன நோய்கள் உலகத்தில் இருக்கிறதோ அத்துணையும் பாவத்தின் விளைவுகளால் வரும். பாவத்தின் விளைவுகளால் வரும். ஆனா சங்கையான ரமதான் என்ன செய்து அந்த பாவத்தை மன்னிக்கிற கிஃப்ட கொண்டு வருது. பாவத்தை மன்னிக்கிற கிஃப்ட கொண்டு வருது. அந்த கிஃப்ட் கிடைச்சிட்டா, பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டா, சோதனை நீங்கும், பிரச்சனை நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி வரக்கும், தொழில லாபம் வரும், பிள்ளைகள் பெற்றோர் சொல்ல கேட்பார்கள், வாழ்க்கை சந்தோஷமாகும், ஊர் பறக்கத்தாகும். இந்த கிஃப்ட பொறுமதிகளுக்கு விளங்குதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கப்பல்ட பொறுமதி விளங்குது, ஒரு பிளைட் பொறுமதி விளங்குது, வெறும் ஒரு தக்களிக்கான பொறுமதி விளங்குது, ஒரு கொச்சிக்கான பொறுமதி விளங்குது. இது இவ்வளவு சொல்லுவோம், இது இவ்வளவு பொறுமதின்னு சொல்லுவோம். ஒரு உப்புட பொறுமதி விளங்குது. ஆனா இவ்வளவு பெரிய பாக்கியமான மகுஃபிரத்துடைய பாவ மன்னிப்புடைய பொறுமதி விளங்குது. இது ரமலான்ல கிஃப்டா கிடைக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இதுக்கும் இனன்னார் நரக விடுதலை என்றது லேசில்ல. தாய்மார்களே, நரக விடுதலை என்றது இருக்குது, இது லேசில்ல. இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். நீங்க முஸ்லிமாக இல்லாம மௌத்தாக வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ ஷைஉன் அஸீம். திடுக்கிடுகின்ற நாள் இருக்குதே, அது பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. சும்மா யோசிங்க தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் நல்லா அனுபவிச்ச தாய்மார்கள் இருக்குதுங்க. வகுத்துல குழந்தை இருக்குது, அந்த குழந்தை 4 மாசம் 5 மாசம் 6 மாதம் வயிற்றில் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய திடுக்கம் வந்துவிட்டால்
அந்த வயிற்றுக்குள் இருக்கிற புள்ள வெளியே வரும். அவ்வளவு பயங்கரம். வயிற்றுக்குள் இருக்கிற புள்ள 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் வயிற்றுக்குள் இருக்கிற புள்ள திடுக்கம் வந்து விட்டால் வெளியே வந்துடும். பெற்ற தாய் தன் குழந்தைய மார்போடு அணைச்சிருப்பார், குழந்தையை விட்டு விடுவார். சுகாரா, மனிதர்கள் எல்லாம் போதை பிடித்தவர்கள் போன்றிருப்பார்கள். சுகாரா, போதை பிடிக்கல்ல, வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை பயங்கரமான. இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததுரூன ஐயௌமிதா, இந்த நாள் எந்த நாள்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் 1000 பேர்களாக கூப்பிடுவான். 1000 பேரை கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்வானா, இந்த 1000 பேர்ல 999 பேர்கள் நரகவாதிகள். ஒரு ஆள் தான், 1000 ஒருவர் தான் சுவர்க்கவான். 1000 பேர்களாக கூப்பிடுவார். 1000 ஒத்தனை சுவர்க்கம், 999 பேர் நரகவாதிகள். அந்த நாள் தான் இந்த நாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட 1000 ஒருவர் சுவர்க்கவாதியாக ஆகுவார்கள், நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படுவார்கள். அந்த கிஃப்ட் அல்லாஹ் இந்த ரமலான்ல தான். 1000 ஒருவராக ஆகிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலான்ல தான். அப்ப நாங்க ரமலானுக்கு எவ்வளவு ரெடி ஆகும், ரமலானுக்கு எவ்வளவு தயாராகும், ரமலான் எவ்வளவு பாக்கியமா நினைக்கும். துன்யாவுடைய ஆகிராவுடைய அத்துணை நலவுகளையும் கொண்டு வருகின்ற ஒரு பெரும் பாக்கியமான மாதம் தான் ரமலானுடைய மாதம். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பணும், அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பணும். சில விஷயங்கள் இந்த ரமலானுக்காக நாங்க தயாராகும். முதலாவது விஷயம் தாய்மார்களே, ரமலானை பற்றி கொஞ்சம் படிங்க, ரமலான் அமல்களை படிங்க. வீட்டுல கொஞ்சம் பிள்ளைகளோட முலாக்கரா செய்யுங்க. ரமலானுக்கு அல்லாஹ் என்னென்ன பாக்கியம், சுவர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது, ஷைத்தான் கட்டப்படுகிறார், ஒரு பரலுக்கு 70 பரலுட கூலி, ஒரு சுண்ணாவுக்கு பரலுடைய கூலி, வாய் வாட கஸ்தூரியோட சுவர்க்கத்துடைய வாசனை. நோபாலியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோபாலிகளுக்காக வழக்குகள் துஆ செய்தாங்க. சஹருக்கு என்ன பாக்கியம், இஃப்தாருக்கு என்ன பாக்கியம், இஃப்தார் கொடுத்தா என்ன பாக்கியம், சஹர் கொடுத்தா என்ன பாக்கியம், நோபுடைய சதகாவுக்கு என்ன கூலி, நோபுடைய தர்மத்துக்கு இவ்வளவு கூலி, நோபுடைய ஜகாத்துக்கு இவ்வளவு கூலி, நோபுடைய உம்ராவுக்கு என்ன கூலி. நோம்புல உம்ரா செய்யற பாக்கியம் கிடைச்சா ஹஜ்ஜுடைய பாக்கியம் தாய்மார். ஒரு உம்ராவை போயிட்டு 3 உம்ரா முடிச்சா 3 ஹஜ்ஜுடைய பாக்கியம் தாய்மார். ஒரு ரக்அத் தொழுதா, அந்த ஹரத்துல போயிட்டு ஒரு ரக்அத் தொழுதா, சுப்ஹானல்லாஹ், நோமலான காலத்துல 1,00,000 ரக்அத் தொழுதா, ரமலானுடைய காலத்துல 70 மடங்கு. சும்மா யோசிச்சு பாருங்க தாய்மார்கள். எனவே ரமலான்ல இருக்கின்ற பாக்கியங்களை கொஞ்சம் அடையாளம் பண்ணுங்க. ரமலான்ல இருக்கின்ற பாக்கியங்களை நினைங்க. ரமலான் எவ்வளவு பெரிய அருளை கொண்டு வருதுன்னு நினைங்க. முதலாவது விஷயம், உங்களோட வீட்டுல இதை கொஞ்சம் வாசிங்க, படிங்க, பயான்களை கேளுங்க. ஏன் கேட்கணும் தெரியுமா? பயான் பண்றதுக்கு அல்ல, எழுதுறதுக்கு அல்ல, புள்ள குட்டிக்கு அமல் செய்யற ஆசை வரது. எங்களுக்கு அமல் செய்யற ஆசை வரது. குர்ஆன் ஓதுற ஆசை வரணும்டா, குர்ஆன் ஓதுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்ன்றத வாசிங்க, என்னென்ன பாக்கியம் கிடைக்கும்ன்றத வாசிங்க. ரமலான்ல சதகாவுக்கு என்னென்ன கூலின்னு வாசிங்க. இதை கொஞ்சம் படிங்க. ரமலானுடைய ஆசை இருக்குங்க, ரமலானுடைய ஆசையை கொண்டு வாங்க. இந்த உலகத்துல பார்க்கிறோம் துன்யாவுடைய விஷயத்துல சல்லியுடைய ஆசையை பிள்ளைகளுக்கு காட்டி வச்சிருக்கிறோம், படிப்புடைய ஆசையை காட்டி வச்சிருக்கிறோம். கட்டாயம் தேவை, பணம் தேவை, படிப்பு தேவை, வீடு வாசல் தேவை, காணி பூமி தேவை, சொத்து சுகம் தேவை, மனுஷன் வாழ்றதுக்கு எல்லாம் தேவை. அது எல்லாத்துல ஆசையை தலையில ஊட்டி வச்சுக்கிறோம். சின்ன புள்ள பேசுது, நான்
இப்படியாகணும், நான் அப்படியாகணும், நான் இப்படி சம்பாதிக்கணும், நான் இந்த தொழிலை செய்யணும், நான் இந்த வாகனம் வாங்கணும், நான் இந்த போன் வாங்கணும், இந்த லெப் வாங்கணும், நான் இந்த துறைக்கு போகணும். துனியாவுடைய எல்லாம் தெரியும். ஆனா இன்னும் புள்ளக்கு தெரியா, எனக்கு நான் குர்ஆன் ஓதினா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், நான் zikr செஞ்சா இந்த பாக்கியம் கிடைக்கும், நான் இஸ்திக்பார் செஞ்சா இந்த பாக்கியம் கிடைக்கும். நான் காலை மாலையில புள்ளக்கு உண்மை சொல்லி கொடுப்பா, மகன் மஞ்சள் பொருட்ல மாறுங்க, கவனமா மாறுங்க, ரெண்டு பக்கமும் பார்த்து மாறுங்க, எல்லாம் தெரியும். கட்டாயம் கட்டாயம் புள்ளக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா உண்மை சொல்லி கொடுக்கறல்ல, காலையில் இன்ன zikr ஓதினா, இந்த ஔராது ஓதினா அல்லாஹ் உன்னை பொறுப்பெடுக்கிறான். இந்த ஔராது ஓதிட்டு ரோட்ல போனா அல்லாஹ் உன்னை காப்பாத்துறான். இந்த இன்பத்தை புள்ளக்கு கொடுக்கல, அந்த தைரியத்தை கொடுக்கல. اللهم اصبحنا اصبح الملك لله والحمد لله ربي اسالك خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته وهداه واعوذ بك شر ما فيه وشر ما بعده. ஓதினா இன்றைய நாள் எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு நிம்மதி கிடைக்கும், இன்றைய நாள் எனக்கு பரக்கத்தாக அமையும், இன்றைய நாள் ஹிதாயத்துக்குரிய நாளாக அமையும், இன்றைய நாள் ஆபத்தில்லா போகும். இத புள்ளக்கு சொல்லி கொடுத்து ஓத வச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை ஔராதுகள் இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் ஔராது இருக்குது. வறுமை வராம இருக்க ஔராது இருக்குது, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஔராது இருக்குது, உள்ளத்துல வர கஷ்டம் துன்பம் நீங்கிறதுக்கு ஔராது இருக்குது. கவுன்சிலிங் டாக்டரை பத்தி தெரியும், சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பத்தி தெரியும், அதால கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் பத்தி தெரியும். தாய்மார்களே சகோதரர்களே, குடும்பம் அது தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனால் அளவுடைய பெரிய சைக்காட்ரிஸ்ட் குரு, அதப்படிய பெரிய சைக்காட்ரிஸ்ட் குராக்கள் ஔராதுகள் உள்ளத்துக்கு நிம்மதியை கொண்டு வரும், கஷ்டத்தை போக்கும், உள்ளத்தை சந்தோஷமா வைக்கும். இந்த ஔராதுகளை பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஓத வச்சிருக்கிறோம், இதுல எந்த அளவுக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறோம். ஓலவனுக்கு போற புள்ளக்கு, ஏலவனுக்கு போற புள்ளக்கு, ஸ்காலர்ஷிப் போற புள்ளக்கு, இன்னொரு எக்ஸாமுக்கு போற புள்ளக்கு எத்தனையோ ஜாய் கைட் பண்றோம், எவ்வளவு ஜாய் கைட் பண்றோம். கட்டாயம் கைட் பண்ணணும், தேவை. மார்க்க ரீதியாக மகனே நீ இதை செஞ்சுட்டு போ, காலையில் இது ஓதிட்டு போ, இந்த துவா ஓதிக்கொண்டு போ, உனக்கு மறதி வந்தா இந்த துவா ஓது. இந்த பக்கம் அப்படியே பெரலைஸ் ஆகிடுச்சு, மார்க்கத்துடைய சைடு அப்படியே பெரலைஸ் ஆகிட்டு தாய்மார்களே சொல்லுது. அடுத்த சைடு அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குது, தீனுடைய சைடு அப்படியே பெரலைஸ் ஆகுது. எனவே இதுல நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கூட்டணும். இந்த ரமதான் அதுக்கு பயன்படுத்துங்க தாய்மார்களே சொல்லுது, ரமதானை பயன்படுத்துங்க. நீங்க ஒரு டார்கெட் பண்ணுங்க, ஒரு 100 துஆவை இந்த ரமதான்ல நாங்க பாடமாக்குறோம். இப்பவே அந்த 100 துஆக்களையும் அப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு துஆவா பாடமாக்கி மார்க் பண்ண பழகுங்க. இத்தனை ஔராதுகள் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த ரமதான்ல முடிக்க போறோம். ரமதானுக்கு பின்னால எங்க வீட்டுல ஔராதுடைய சூழல் ஏற்படுத்த போறோம். காலை மாலை ஔராதுகள் ஓதப்படும், பாதுகாப்பு கிடைக்கும், துன்யால வெற்றி, ஆகிராவில வெற்றி. இந்த ரமதான்ல நாங்க மார்க்கத்துடைய சட்டங்கள், தொழுகையுடைய சட்டங்கள், ஓதலுடைய சட்டங்கள், பெண்கள் சம்பந்தமான மோதவிலக்கு சம்பந்தமான சட்டங்கள், நோன்புடைய சக்காத்துடைய சட்டங்கள், பெற்றோர்களுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள், பாதையில செருப்பு போடுறதுக்கும் ஒழுங்கு சொல்லி தந்த மார்க்கம் இது. இப்ப நீங்க பள்ளிக்கு வந்தீங்களே, எப்படி செருப்பு கலட்டினீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப போக போறீங்க, எப்படி செருப்பு கலட்ட போறீங்க, எப்படி அந்த செருப்பை போடணும், அதுக்கு சரியக்கூடிய முறைன்னா, பள்ளியிலிருந்து வெளியே போக்கல செருப்பு கலட்ட முறைன்னா, வீட்டிலிருந்து வெளியே போக்கல செருப்பு கலட்ட முறைன்னா, பள்ளிக்குள்ளிருந்து வெளியே போக்கல எப்படி செருப்பை போடணும், வீட்டிலிருந்து போக்கல எப்படி போடணும், துன்யா எல்லாம் தெரியும். சரியத்தை படிக்கணும் தாய்மார்களே சொல்லுங்க.
இது ஒவ்வொன்றுக்கும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. எச்சி துப்புறத்துக்கும் வழிகாட்டுகிறது. மா பஸக்து யமீனன் முன்து அஸ்லம்து. இஸ்லாத்தை ஏற்ற நாள் இருந்து நான் வலது பக்கத்துல துப்பல்ல. ஏன் தெரியுமா? வலது பக்கத்துல துப்புறது மார்க்கத்துல தடை. படிக்கணும். எனவே இந்த ரமதான கொஞ்சம் உலமாக்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜித் இருக்குது, ஊர் இருக்குது, கொஞ்சம் திட்டமிடுங்க. புள்ளகளை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாடசாலை ஸ்கூல் அரசாங்கம் திட்டமிட்டு இருக்குது. அரசாங்கத்துடைய சிலபஸ் நல்லா விளைக்கோங்க. நாங்களும் சிலபஸ் எழுதுறோம். நாங்க பாட புத்தகம் எழுதுறோம். இந்த நாட்டில் படிப்பிக்கிற பாட புத்தகம் அல்ஹம்துலில்லாஹ் எழுதுகின்ற பாக்கியத்தை பலர் ஒருவனாக எங்களுக்கு தந்திருக்கிறார். பாட புத்தகம் தயாரிக்க எப்படி தெரியுமா? ஸ்கூல் எத்தனை நாள் நடக்குமோ அந்த ஸ்கூல் நடக்கிற நாள்ல வகுப்பறையில பாடத்தை நிறைவு செய்கின்ற அடிப்படையிலும் உங்களோட ஸ்போர்ட்ஸ், உங்களோட ட்ரிப், உங்களோட லீவு எல்லாம் கழிச்சு குறிப்பிட்ட நாட்கள்ல பாடத்தை முடிச்சு எக்ஸாம் வச்சு ரிசல்ட்ஸும் கொடுத்து டிஸ்கஷனும் முடிக்கிற மாதிரி தான் சிலபஸ் நடக்குது. நாள் இருக்குது, பாடத்திட்டம் தயாரிக்கப்படுது. ஆனா நாங்க என்ன விளங்குறோம்? ஸ்கூலுக்கும் அனுப்புறோம், கிளாஸுக்கும் அனுப்புறோம், ஸ்கூல் லீவு காலத்துல அனுப்புறோம், ரமலான்ல அனுப்புறோம். அனுப்ப கூடாதுன்னு சொல்லல. எப்ப மார்க்கத்தை படிக்க போறீங்க? எப்ப தீனம் படிக்க போறீங்க? அதுக்கு அரசாங்கம் காலத்தை ஒதுக்கிக்குது, நேரத்தை ஒதுக்கிக்குது, ஒழுங்குபடுத்தி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். பாடசாலை நேரத்தில் ஒரு பாடசாலை சரியாக அந்த 40 நிமிடத்துல படிப்பிக்க வேண்டிய யூனிட்டை படிப்பிக்க வேண்டிய சிஸ்டத்துல படிப்பிச்சா மேலதிகமான நேரம் தேவையில்லை. தேவை உண்மையா தேவைதானா? கொடுங்க. எப்ப கொடுங்க? ஷரியத்தை, தீன, மார்க்கத்தை, தொழுகைய 18 வயசு 20 வயசு 7 வருஷத்துக்கு வெளியே வர சூரா ஃபாத்திஹா தெரியா, அத்தஹியாத் தெரியா, உதுவுடைய ஃபர்ல் தெரியா, உதுவுடைய சுன்னத் தெரியா, ஜனாஸா தொழுகிற விவரம் தெரியா, ஜனாஸாவுடைய துஆ தெரியா, வாப்ப மௌத்தானா உள்ள முன்னுக்கு போய் தொழுவிக்குது துஆ தெரியா, சுஜூதுல 3 சுஜூது செஞ்சு விட்டா என்ன செய்யறது தெரியா, ஒரு சுஜூதோட எழுப்பி விட்டா என்ன செய்யறது தெரியா, ஒரு அல்கான விட்டா என்ன செய்யணும் தெரியா, யூரின் டெய்லி போகுது இவருடைய மார்க்க சட்டம் என்னன்னு தெரியா, எப்ப உட்கார்ந்து தொழலாம் எப்ப நின்று தொழலாம் தெரியா. இது யாருக்கு தந்த மார்க்கம்? யாருக்கு தந்த மார்க்கம்? இது யார் படிக்கிறது? குர்ஆனும் ஹதீஸும் உலமாக்களுக்கு மட்டுமா? இல்ல தாய்மார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய காலத்திலேயாவது நீங்க உங்களோட பள்ளியோட பேசுங்க, உங்களுடைய ஸ்கூலோட பேசுங்க, பேசி அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்களுக்கு பாடசாலையில காலையில மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தீனுடைய பிராக்டிகலா படிக்கிறதுக்கு, ஷரியத்துடைய அடிப்படைகளை படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் வைங்க. 20 நாள் கோர்ஸ், 25 நாள் கோர்ஸ், ஆண்களுக்கு பெண்களுக்கு வேறையாக, சிறுவர்களுக்குரிய விஷயங்கள் வேறையாக. 2-3 ரமலான் முடிகிற நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய அநேகமானவர்களுக்கு ஷரியத்துடைய பெரிய பகுதி தெரிஞ்சிருக்கும், ஷரியத்துடைய பெரிய பகுதியை படிச்சிருப்பாங்க. முன்மாதிரியான ஊராக மாறும். இன்னைக்கு பெரியவங்க சொல்ற சின்னவங்களுக்கு ஒழுக்கம் இல்லை. அதிபர்கள் சொல்ற, அதிபர்மார் சொல்றது பாடசாலையிலும் சரி, குர்ஆன் மதரசாலையும் சரி, அதிபர்மார் சொல்றது கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, சுத்தம் இல்லை, நேர்த்தி இல்லை, பண்பாடு சரியில்லை, பேச தெரியா, கதைக்க தெரியா, நடக்க தெரியா, அமானிதம் பேண தெரியா, மன்னிக்கிற பண்பு இல்லை, விட்டுக் கொடுக்கிற பண்பு இல்லை. எதிரில் வந்தது இதை கொண்டு வரதானே மார்க்கம், தீன். இதை கொண்டு வர வழிதானே தீன். இந்த தீனை படிச்சா தானே கொண்டு வரலாம். இந்த தீனை படிச்சா தானே தாய்மார்களே ஒழுக்கத்தை கொண்டு வரலாம். புள்ள தூள்கார் என்று கவலைப்படுறோம், ஐஸ்கார் என்று கவலைப்படுறோம், பெற்றோரை பார்க்கல என்று கவலைப்படுறோம், பெற்றோருக்கு கட்டுப்படாத புள்ள என்று கவலைப்படுறோம், கணவன் உரிமைகளை பேணாத மனைவியின் கவலைப்படுறோம், மனைவியின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றாத கணவன் என்று கவலைப்படுறோம். ஏன் இது உண்மையுமே கொடுக்கல? கணவன் கடமை என்று மார்க்கம் சொன்னதை படிப்பிச்சிக்கிறோமா? மனைவியுடைய பொறுப்பு என்னன்றதை படிப்பிச்சிக்கிறோமா?
உம்மா பட கடமையை படிப்பிச்சிக்கிறோமா? புள்ள குட்டிக்கு செய்ய வேண்டிய கடமையை படிப்பிச்சிக்கிறோமா? சொத்து சுகத்தை எப்படி பங்கேடு செய்யணும் படிப்பிச்சிக்கிறோமா? பண்பாடுகள் ஒழுக்கத்துடைய முக்கியத்துவத்தை படிப்பிச்சிக்கிறோமா? அதையும் படிக்கிறது எக்ஸாம் எழுதுறது, அதை படிக்கிறது ஓ லெவல்ல ரிசல்ட்ஸுக்கு, ஏ லெவல்ல இஸ்லாம் பாடம் செய்யணும் மட்டும். எப்படி சகோதரர்களை தாய்மார்களை மார்க்கம் வரும், எப்படி பண்பாடு வரும், எப்படி ஒழுக்கம் வரும், எப்படி பாவத்தின் வெளியே வரும், எது பாவம் எது பாவம் இல்லை என்று விளக்கோடுமே, எது ஹராம் எது ஹராம் இல்லை என்று விளக்கோடுமே, உணவுடைய வரையறைகளை விளக்கோடுமே, உடுப்புடைய வரையறைகளை விளக்கோடுமே. உடுத்தத்துக்கு பிறகு பொம்பளை புள்ள டெனிமோட போறது மிம்பர்ல பேசணும், கட்ட உடுப்போட போறது மிம்பர்ல பேசணும், இறுக்கமான உடுப்போட போறது பேசணும். ஏன் காரணம்? வரையறை பேண சொல்லல, பேணாற்றில் உள்ள விளைவை சொல்லல, அதுக்கு மறுமேலிக்கக்கூடிய தண்டனையை சொல்லல, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை சொல்லல, இதுடைய உமக்கும் வாப்பக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற நோவினியை சொல்லல. இதெல்லாம் மார்க்கமே தாய்மார்கள். எனவே இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தை கேலி கூத்தாக்காம ரமதான் மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு சிலபஸை போடுங்க, திட்டமிடுங்க, பள்ளியோட பேசுங்க, உலமாக்களோட பேசுங்க, பாடசாலையோட பேசுங்க, எல்லா தரப்புக்கும் இதுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. மார்க்கம் முழுமையானது. மார்க்கம் கொடுக்கப்படும், மார்க்கத்துடைய பண்பாடுகள் படிப்பிக்கப்படும், இரத்தத்தோடு கலக்கப்படும். அதுபோல தாய்மார்களே சகோதரர்களே, ரமதானுடைய சட்டங்களை படிங்க. நாங்க நினைச்ச மாதிரி ரமதானை கொண்டாடினோம். மகள் 12 மணிக்கு விரும்பி நாங்க நினைச்ச மாதிரி டூத்பேஸ்ட் எடுத்து எங்களோட இஷ்டத்துக்கு பிரஷ் பண்ணி, எங்களோட இஷ்டத்துக்கு கண்ணுக்கு மருந்து ஊற்றி, எங்களோட இஷ்டத்துக்கு சுருமா வச்சு, எங்களோட இஷ்டத்துக்கு காதுக்குள்ள ஏதோ போட்டு மருந்து ஊற்றி, எங்களோட இஷ்டத்துக்கு இன்சுலின் அடிச்சு இல்ல. இதுக்குரிய சட்டங்களை தேடுங்க, கேட்டு படிங்க. நோம்ப தூய்மையாக ஒரு மருந்து டாக்டர் மருந்து எழுதினால் சேர்க்கப்படும். இது காலையில, இது மாலையில, இது அறவாசி, இது 0.5, இது 0.25, கூட எடுக்கப்படா குறை எடுக்கப்படா, சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ, பெரியார்களுக்கு இவ்வளோ, இது சாப்பாட்டுக்கு முந்தி, இது சாப்பாட்டுக்கு பிறகு, இது சாப்பிட்டு உடனே பிடிக்கணும், இது சாப்பிட்டு அறவருக்கு பிறகு பிடிக்கணும். எவ்வளவு பேடுறோம் தாய்மார்களே சகோதரிகளே. மார்க்கத்தில் மட்டுமே பேடுதல் இல்லை, மார்க்கத்துடைய நோன்பை, மார்க்கத்துடைய தொழுகையை, மார்க்கத்துடைய சக்காத்தை, மார்க்கத்துடைய ஹஜ்ஜை சரியாக செய்யணும்டா. இந்த 0.5 கணக்கு பார்க்கிற மாதிரி மார்க்கத்தில் ஒவ்வொன்றையும் இதுக்கு எப்படி இது எப்படி செய்யணும், எந்த அடிப்படையில செய்யணும் படிக்கணும், தெளிவு பெறணும். அதுக்கான களமாக ரமதான் ஆக்கிக்கொண்டு ரமதான் ஓதல்களை படிங்க, ரமதான் திக்ருகளை படிங்க. எதை ஓதணும், எப்படி ஓதணும், குர்ஆனை திருத்தமாக. குர்ஆன் எங்களுக்கு சாபம் எடுக்கின்ற ஒன்றாக ஆகக்கூடாது, குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்ய ஒன்றாக ஆகக்கூடாதுண்டா. குர்ஆன் எப்படி ஓதணும்? நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன். ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள், ஆலிமாக்களுக்கும் ஹாஃபிலாக்களுக்கும் 2 வருஷ கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க மனநம் விட்டு ஓதி கொடுக்கின்ற குர்ஆனை இன்னும் திருத்தமாக ஓதுறது படிக்கிறதுக்கு 2 வருஷ கோர்ஸ். ஆலிமாக்களுக்கும் ஹாஃபிலாக்களுக்கும். இப்ப சாதாரணமாக இருக்கிற நாங்க துனியால எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். குர்ஆனை எப்படி ஓதணும், என்ன பிழை, மக்ரஜில் என்ன பிழை, என்னென்ன தஜ்வீத் சட்டங்கள் தெரியணும், எங்க நிறுத்தணும், எங்க சேர்க்கணும் படிக்கணுமே தாய்மார்கள் சொல்லுங்க. இதுக்கான களங்களை நாங்க கட்டாயம் அமைச்சுக்கணும். எனவே இதர களத்தில் இது வரும், உணர்வுல வரும். ரமலான் ஓதல்களை படிங்க, ரமலான் திக்ருகளை படிங்க, ரமலானுக்காக நேரம் இருக்குங்க. இப்ப யோசிங்க, நீங்க எத்தனை மணிக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்ய போறீங்க? எல்லா வீட்லையும் பலமை அசான் சொல்லும் வரைக்கும் உம்மா கிச்சன்ல தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த துஆவுடைய சந்தர்ப்பம் கிடைக்குதா? அப்படி பொறுமதி தெரியுமா உங்களுக்கு? இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் அடிக்கிற ஒரு கண்ணீர்ல பொறுமதி தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? நீங்க எத்தனை மணிக்கு உணவு சமைக்கணும், எத்தனை மணிக்கு மூடி வச்சுட்டு நீங்க ரெடியாவணும். தாய்மார்களே, நீங்க குசினிக்குரிய சமூகம் அல்ல, கிச்சனுக்குரிய சமூகம் அல்ல. நீங்க
அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க, நன்மை கிடைக்கும். ஆனா அந்த செய்யற வேலையோட அந்த வேலைக்கு டைமிங் ஒழுங்குபடுத்து. இத்தனை மணிக்கு முன்னால வேலையை முடிச்சுட்டு முசல்லாவுக்கு போங்க. சஹர்ல பாபு சொல்லும் வரைக்கும் உமா கடைசி கோப்பி கோப்பைய கொடுக்க காட்டி உம்மட வேலை. உமக்கு தஹஜ்ஜத்தும் இல்லை, தஹஜ்ஜத்துடைய துஆவும் இல்லை, தஹஜ்ஜத்துடைய குர்ஆனும் இல்லை. ஏன்? சமையல வேலை வேலை. புள்ளைக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து, மகனுக்கு சாப்பாடு கொடுத்து, மகளை எழுப்பி சாப்பாடு கொடுத்து. தாய்மார்களை சகோதரர்களை திட்டமிடுங்க. உங்களோட அமலுக்குரிய நேரங்களை ஒதுக்குங்க, உங்களோட அமல்களுக்குரிய காலத்தை ஒதுக்குங்க. உடுப்பு வாங்கி 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 வரை ரமதான 30 நாளும் தேவையாளிக்கக்கூடிய எல்லா கணக்கும் என்ன வந்திருக்கு கடற்காரனுக்கு தெரியாத இருக்கிற எல்லா பொருட்களை கேட்டு அவ விட்டா சரியா சேல்ஸ் பண்ணுவான். இந்த கடையில இந்த கலர்ல இந்த ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு நோம்பு தொடங்கினது பெருநாள் அன்று ராவ் வரைக்கும் பஜார். தாய்மார்கள் சகோதரர்கள் பெரிய அநியாயம், ரமலானுக்கு சீர் அநியாயம். பெருநாளுக்கு தேவையா? ரமலானுக்கு முன்னாலேயே உங்களுக்கான ஏற்பாட்டை செஞ்சு முடிச்சுட்டு ரமலான் அமலுக்கு ரெடியா, ரமலான் அமலுக்கு ரெடியா. அதுக்குரிய நேரங்களை ஒதுக்குங்க. வீட்டில் ஒரு ஏரியாவை தொழுகைக்குரிய இடமாக ஒதுக்குங்க. கடைசி 10 பெண்களுடைய இஅ்திகாஃப்ல ஒழுங்க படிங்க. பெண்களுடைய இஅ்திகாஃப்ல ஒழுங்க படிங்க. படிச்சு அதுக்கேற்ப உங்களை வீட்டில் ஒரு ஏரியா ஒதுக்குங்க. ஒதுக்கி பெண்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருங்க. இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்துங்க. பெருநாள் உடுப்புவாங்கல்ல, அதனால இஅ்திகாஃப் கேளா. இப்படி இப்படி பொறுப்பு, அதனால இஅ்திகாஃப் கேளா. உங்களோட கபருக்கு வேறு திரும்பார்ல தாய்மார்கள். உங்களோட சந்தூக்குள்ள வேற ஒருத்தர் உங்களோட சேர்ந்து வாரல்ல. உங்களோட மீசான் உங்களுக்கு, உங்களோட ஹிசாப் உங்களுக்கு, உங்களோட சுவர்க்கம் உங்களுக்கு. நீங்க செய்யற நன்மைகளுக்கு கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்காது. அதுக்கு நீங்க அந்த அமலை செய்யும். நீங்க ஹெல்ப் பண்றது கூலி கிடைக்கும். ஆனா தன்மை வரணும்டா நீங்க களத்தில் அமல் செய்யும். நீங்க கேட்கிற துஆவுக்கால வருகின்ற தன்மை வேறு. இதை ஏற்பாடு செய்யும். உங்களோட புள்ளகள் அல்ஹம்துலில்லாஹ் வயது வந்த ஆண்கள் இருப்பாங்க, வயது வந்த பெண்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய ஒரு அமானம். உதாரணமாக ஒரு புள்ள ஓலவல் இருக்குது, ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி. ஓலவலுக்கு வரைக்குமே புள்ள படிச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஓலவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டா அந்த புள்ளைக்கு 2 இயர்ஸ் அந்த புள்ள ஏலவலுக்கு படிக்கணும். பொம்பளை புள்ள ஏலவல் எடுத்தா அந்த புள்ள ஒன்று யூனிவர்சிட்டி போர்வலுக்கு கல்யாணம் படிக்கணும். எப்ப மார்க்கத்தை படிக்கிறது? ஓலவல் முடித்த உடனே பிசினஸ் கார்டு, எஜுகேஷன் கடை திறந்தால் கல்வி கடை உடனே கோர்சஸ் போடுவாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ், குக்கரிங் கோர்ஸ், எல்லா கோர்ஸும் வரும். எல்லாத்தையும் முடிங்க விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் புள்ள 11 வருஷம் படிச்சிச்சு. ஒரு 4 மாசத்தை 5 மாசத்தை புள்ளட தீனுக்கான களமாக அமைங்க, மார்க்கத்தை படிக்கிறதுக்கான களமாக அமைங்க. ஊர் ஏற்பாடு செய்யலையா? பள்ளிக்கிழமை சொல்லுங்க. எங்களை 10 பொம்பளை பிள்ளை இருக்குது, 20 பொம்பளை பிள்ளை இருக்குது, இத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஏற்பாட்டை, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டு செய்ய பேசுங்க. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. எனவே இந்த சங்கையான ரமதான ஒரு சொட்டு வீணாக்கிறாதுங்க. ஆசைப்படுங்க. நாங்கள் இத்தனை குர்ஆன் முடிக்கணும், இத்தனை அவுராது முடிக்கணும், இத்தனை கியாம் முடிக்கணும், இவ்வளோ அமல் செய்யணும். இந்த வருஷத்துடைய லைலத்துல் கத்ர் மிஸ் பண்ணப்படாது. இந்த வருஷத்துடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நிச்சயமான இந்த நாள் எனக்கு கிடைக்கணும். கியாமத்துடைய நாளில் உயர்ந்த நன்மை கிடைச்சவனாக நாம் மாறணும். இப்படி திட்டமிடுங்க தாய்மார்களே, சகோதரர்களே. யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் திட்டமிடுறாங்களோ, அல்லாஹ் தஆலா அதற்கான களத்தை நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பான். வல்லவன் அல்லாஹ். நாங்க பேசின விடயங்களை வெறும் பேச்சாக இல்லாம வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான ஒரு ஐடியாஸாக எடுத்து இன்றைக்கு வீட்டுக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டு நான் இந்த ரமலான எப்படி கழிக்க போறேன் கணவனையும் பிள்ளைகளையும் ஒன்றாக உட்கார வைத்து ஆலோசனை பண்ணுங்க. இந்த ரமலான மேக்சிமம் நாம் பயன்படுத்தணும். என்ன செய்ய போறோம்? நான் கொழும்புல இருக்கிறேன், வீடு எடுத்துட்டு வா. நேற்று கோல் பண்ணார் ஒரு ஏரியாவில் இருக்கு,
மகளுக்கு இந்த ஏரியா உங்களோட ஏரியாவில் எங்கேயோ யூனிவர்சிட்டி கிடைச்சது. இதுக்காக வீட்டை அவருடைய ஜொப்பை விட்டுட்டு அவருடைய கடையை மூடிட்டு மகளோட படிப்புக்காக வீடு எடுத்து வராங்க. தாய்மார்களே சகோதரி, இவ்வளவு எல்லாம் துனியாட விஷயத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். எத்தனை பேர் வீடு மாறி தொழிலுக்காக பிசினஸுக்காக அதை ஏம் பண்ணி வெளியே போறோம். தாய்மார்களே சகோதரர்களே, இந்த ரமதானை எப்படி ஏம் பண்ணி அடையப்போம், ரமதான பாக்கியங்கள் எப்படி அமையப்போம், ரமதான குர்ஆனை, ரமதானுடைய ஓதல்களை, ரமதான்ல படிக்கக்கூடிய படிப்புகளை, ரமதான தஃப்சீரை, குர்ஆன் இத்தனை தஃப்சீரை படிக்கும். குறைஞ்சது அகில இலங்கை ஜமியத் உலமாவால் வெளியிட்டு இருக்கிற அம்மா ஜுஸுடைய தஃப்சீரையாவது முழுமையாக படிப்போமாக இருந்தால் இந்த தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக வெறும் அம்மா ஜுஸுவை மட்டுமாவது தஃப்சீரை படிப்போமாக இருந்தால் இந்த தொழுகையை உயிரோட்டமுள்ள தொழுகையாக 40 ஹதீஸை படித்தவருக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட பாக்கியங்களை சொன்னாங்க. உங்களுக்கு எத்தனை ஹதீஸை மனப்பாடம் செய்யும். இது எல்லாத்தையும் வச்சு இந்த ரமதான வீட்டுக்குள்ள குடும்பமாக உட்கார்ந்து பாப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த ரமதானுக்கு ஒரு ஃப்ரேம் வேக்கை செஞ்சு நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. பெருநாள் தினத்துல ஒரு நிரப்பமான உள்ளத்தோட பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வல்லவன் அல்லாஹ் அதற்குரிய நல்ல சந்தர்ப்பத்தை ஆக்கிடுவானா. பாவங்களை மன்னித்தருவாயா, உனக்கு விருப்பமான நல்ல அடியார்களாக ஆக்குவாயா. இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தை பிரயோசனம் உள்ள ஒரு மாதமாக ஆக்கிடுவாயா. இந்த ரமதானுடைய அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கப்பட்ட நல்ல மனிதர்களாக ஆக்கிடுவாயா. யார் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மன்னரையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தில் கூட்டுவதையாக ஆக்குவாயா. என்னுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயா. மனை மக்களை யாருக்கா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயா, அவர்களுடைய வீட்டில் வளர்ச்சியை கொடுப்பாயா, அவர்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுப்பானா. என்னுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவுகள், குடும்பங்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தவர்கள், நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஈமானுடைய பலத்தை கொடுப்பாயா. தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவாவோடு மன்னிக்கின்ற நல்ல பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.